அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது வெண்பொங்கல். வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். பச்சரிசி 3 கப் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா நேராக கீறி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஜீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். மிளகை லைட்டாக பொடி பண்ணிக்கணும். நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு, டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போது வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது வாசனை வர வரைக்கும் நான் வறுத்துருக்கேன். கலர் மாறாமல் அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். 2 நிமிஷம் தான் வறுத்தேன். இப்போ நம்ம எடுத்து நம்ம களைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு நெய் விட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கிறேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ 3 கப்பு அரிசிக்கு 8 கப்பு நாம் தண்ணி விடணும். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இதில் நாம் களைஞ்சி வச்சுருக்கிற அரிசி பாசிப்பருப்பு 2யுமே நாம் சேர்த்து போகிறேன். உங்களுக்கு விசில் விடணுன்னா 5 விசில் இல்லைன்னா 6 விசில் கூட விடலாம். நான் வந்து டைரெக்டாக தான் வைக்க போகிறேன். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மூடியை போட்டு வெயிட் போட்டு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் சிம்லேயே வச்சுருவோம். இப்போது 15 நிமிஷம் நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நாம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போ நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதை நாம் இப்போ தாளிச்சுப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஒவ்வொன்றா சேர்த்துப்போம். அதில் ஃபஸ்ட்டு மிளகு சேர்க்குறேன். அடுத்தது ஜீரகம், அடுத்தது முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். அடுத்தது கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இப்போ தாளித்ததை நாம் பொங்கலில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறினேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நெய் விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.